வணக்கத்துடன் பக்தி செய்திக்காக பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் புகழ்பெற்ற ஆற்காடு நகரத்தில் இன்று மகா அன்னதானம் நடைபெற்றது. ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக 59வது மாதம், அதாவது இன்று அமாவாசை மகா அன்னதானம் மற்றும் மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு 6ஆம் ஆண்டு சிறப்பான முறையில் மகா அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் என்.எஸ். கீதா சுந்தர் அவர்கள், திரு எம். தனஞ்சயராஜ் அவர்கள், திரு எம். ரஞ்சித்குமார் அவர்கள், என். விஸ்வநாதன் அவர்கள், எஸ். ஸ்ரீதர் அவர்கள், வி. சீனிவாசன் அவர்கள், கே. சீனிவாசன் அவர்கள், ஆற்காடு ஜிம் சங்கர் அவர்கள், வளையாத்தூர் சரவணன் அவர்கள் மற்றும் நந்தகுமார் மற்றும் ஆர்வலர்கள் கலந்து கொண்டு இதில் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் இந்த சிறப்பு வாய்ந்த அன்னதான நிகழ்ச்சியை ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக இது 6வது ஆண்டாக சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று காலையில் அம்மனுக்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள், ஆராதனை, தீபாராதனை, அலங்காரமெல்லாம் செய்து முடித்து பின்பு பூ அலங்காரம் செய்து வைத்து ஆற்காடு பேருந்து நிலையம் அருகில் பக்தர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தொடர்ந்து அன்னதானத்தை வழங்கி வருகிறது ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் நிர்வாகம். அதன் அடிப்படையில் இன்று 27/2/2025 இன்று காலை 11 மணி அளவில் இன்று மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு 6வது ஆண்டாக சிறப்பான முறையில் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக அதனுடைய நிர்வாக பெருமக்கள், உறுப்பினர்கள், ஆர்வலர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இந்த மயான கொள்ளை விழாவில் கலந்து கொண்டு வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதானத்தை வழங்கி சிறப்பித்தார்கள். அதோடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட்டு தொடர்ந்து இந்த அன்னதான நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்பதற்காக தானாக முன்வந்து பொருளுதவி கொடுத்தவர்கள், பண உதவி செய்தவர்கள் அனைவருக்கும் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக அவர்களுக்கு மரியாதைகள் செய்யப்பட்டு பின்பு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார்கள். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை அன்று தொடர்ந்து மக்களுடைய பசியை போக்கின்ற வகையில், குறிப்பாக பசியில்லாத பாரதமாக நமது நாடு திகழ வேண்டும் என்ற அடிப்படையில் ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் சார்பாக தொடர்ந்து இந்த அன்னதான சேவை செய்து வருகிறார்கள். அவர்களை நாமும் பாராட்டுவோம். தொடர்ந்து மேலும் மேலும் அவர்கள் சேவை செய்ய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வோம். பக்தி செய்திக்காக இன்று மயான கொள்ளை திருவிழாவில் 6ஆம் ஆண்டாக ஆற்காடு ஸ்ரீ அன்னபூரணி ட்ரஸ்ட் அன்னதானம் வழங்கிய நிகழ்ச்சியிலிருந்து செய்திக்காக ஈஸ்வரன்.